தேவையான அளவு தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ மிக்ஸி ஜாரு போட்டுற வேண்டியதான். நல்லா அரையுது பாருங்கள். பாருங்கள் இப்போ மஞ்சள் இருக்குது, கொஞ்சம் குறகுறன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு ரவுண்டு போடுவோம். பாருங்கள், சூப்பரான முருங்கைக்கீரை சட்னி நம்ம அரைச்சிட்டோம். ஒரு வேளை உங்கள் ஏரியாலெலாம் முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் முருங்கைக்கீரையை எங்கே கிடைக்குதோ அங்கே மொத்தமாக வாங்கிக்கிட்டு பொடியாக்கி வச்சுருங்க. காய வச்சு லைட்டாக காய வச்சு பொடியாக்கி வச்சுருங்க. அப்படி பொடியாக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் நம்ம அரைச்சிக்கிட்டு முருங்கைக்கீரை பொடியை வச்சு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். அதுவும் ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு ஒரு தட்டி செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு வானலை வச்சுருக்கோம், ஒரு கரண்டி வச்சுருக்கோம். அந்த கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கடுகு வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுடலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுடலாம் தாளிக்கிறதுக்கு. பாருங்கள் நல்லா பொரியுது. இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுடலாம். சூப்பரான வாசனை. இப்போ அப்படியே நம்ம சட்னியை தாளிக்க போகிறோம். சட்னியை தாளிச்சாச்சு. பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். அருமையான சட்னி, நமக்கு முருங்கைக்கீரை சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கிண்டி விட்டுங்க. இப்போ பார்க்குறப்ப பச்சையாகவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்குது. அத்தனையும் உடம்புக்கு ஹெல்த்து. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை கிடைக்கலனா முருங்கைக்கீரை எங்கே கிடைக்குதோ அதை மொத்தமாக வாங்கிட்டு வந்து பொடியாக்கி சட்னி அரைச்சி பாருங்கள். தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ஒரு அருமையான ஒரு சட்னி.